ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாட்டர் லில்லி பர்பிள் கொலராட்டா தான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஹனிபீஸ் ஒரே ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்காங்க. நிறைய ஹனிபீஸ் இருக்குது. நம்ம பக்கத்தில் போனால் பறந்து போயிடும். ஆனால் இவங்க இந்த வாட்டர் லில்லிஸ் காலையில் மலர்ந்த உடனே அப்படியே ரொம்ப பிஸியாக அவங்களோட ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக இருக்குது ஹனிபீஸு. எல்லா வாட்டர் லில்லிஸ்லேருந்தும் அவங்க அந்த ஃப்ளவரோட அந்த இதை எடுத்துகிட்டு இருக்காங்க, பவுடரு. அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம வாட்டர் லில்லி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராபிக்கல் வாட்டர் லில்லி இது தான், பர்பிள் கொலராட்டா. இங்கே இருக்குது. இது ஒரு லைட்டான ஒரு ப்ளூன்னு சொல்ல முடியாது, ஒரு லாவெண்டர் ஷேட் வரும் சுற்றிலுமே. அதே மாதிரி குட்டியாக உள்ளே இருக்கிற பெட்டல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்பிள் கலர் வரும், நடுவில் எல்லோ கலர் வரும். இந்த மாதிரி தான் இதோட ஃப்ளவர் இருக்கும். இது நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்குற ஒரு வாட்டர் லில்லி தான். இதுதான் என்னோட சேம் பிளான்ட் தான். இது 2 ஃப்ளவர்ஸ் இருக்குது இதுலேயும். இதில் பார்த்துட்டிங்கன்னா இது ஃபீமேல் ஃப்ளவர், ஃபர்ஸ்ட் டே ஃப்ளவர். இதோட சென்டர் போர்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு இது தெரியும். இது மேல் ஃப்ளவர். இதோட சென்டர் போர்ஷன் பாருங்கள், க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இந்த ஃப்ளவரில் எனக்கு இதோட மேல் ஃப்ளவர் தான் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இந்த பர்பிள் கலர் க்ளோஸ் ஆன உடனே ரொம்ப சூப்பராக ஒரு அழகாக தெரியும். இதுதான் இதோட ஃப்ளவர்ஸு. அப்புறம் இதோட லீஃப் பார்த்துட்டிங்கன்னா பிளெயினான க்ரீன் கலர் தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் லீஃபு, க்ரீன் ஷேடு தான். கீழே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ளூ கலர் நல்லாவே தெரியும். இதோட லீஃப் ஒரு யூனிக்காக தான் இருக்கும். இந்த ப்ளூ கலர் தான் இதோட நல்ல ஒரு ஐடென்டிஃபிகேஷன். இந்த லீஃப் வச்சு இந்த பிளான்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், ஃப்ளவர் இல்லைன்னா கூட. நல்ல ஒரு வயலட் கலர், ஒரு ப்ளூ கலர், ஒரு டார்க்கான ப்ளூ கலர், ஒரு வயலட் கலர்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கலர் அடியில் வரும். ஆனால் மேலே க்ரீனாக தான் இருக்கும். அப்புறம் இந்த பிளான்ட்டோட ப்ரொபகேஷன் பற்றி சொல்லணும்னா, இது விவிபாரஸ் வாட்டர் லில்லி கிடையாது. பாருங்கள், இதோட சென்டர் போர்ஷனில் நான் எப்போவுமே காட்டுற மாதிரி இதோட அந்த ஒரு நோடு இல்லை, லீஃப் நோடு இல்லை. இது டியூபர் ப்ரொபகேஷன் தான். டியூபர்லேருந்து உருவாகிற பிளான்ட் தான் இது. ஸோ நம்மளுக்கு நிறைய பிளான்ட்ஸ் கிடைக்காது. பட் ஒரு டைம் நம்ம எடுக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு டியூபர்லேருந்தே நிறைய பிளான்ட்ஸ் கிடைக்கும். இந்த பிளான்ட்ஸ் நம்மளுக்கு இப்போ சேலுக்கு இருக்குது. இதெல்லாமே சேலுக்கு இருக்கிற பிளான்ட்ஸ் தான். இங்கேயும் இருக்குது ஃப்ளவரான பிளான்ட்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் 200. அதே மாதிரி வாட்டர் லில்லிஸ் வாங்குகிற கஸ்டமர்ஸுக்கிட்ட எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, உங்களோட கையில் இந்த வாட்டர் லில்லி கிடைக்கும் போதே ஒரு பெரிய டப்பில் நிறைய தண்ணியில் அதை போட்டு விடுங்க. அதே மாதிரி அன்னைக்கு ஈவினிங்கே நீங்கள் அதை பிளான்டிங் பண்ணுங்கள். மார்னிங் டைமில் வாட்டர் லில்லிஸை பிளான்டிங் பண்ணாதீங்க, ஈவினிங்கில் பிளான்டிங் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேலேருந்து அது வெயிலில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை வராது, நல்லாவே வளர ஆரம்பிச்சிடும். ஸோ மார்னிங்கில் நம்ம பிளான்டிங் பண்ணிட்டிங்கன்னா அதோட இலைகள் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்க்ரோச் ஆகும். ஸோ எப்போவுமே ஈவினிங்லேயே பிளான்டிங் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக அன்னைக்கு ஈவினிங்கே நீங்கள் அதை பிளான்டிங் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட பிளான்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வாட்டர் லில்லிஸ் நீங்கள் வாங்கும்போது எப்போவுமே பார்சல் டிலே ஆகாமல் நீங்கள் கேட்டு கரெக்டாக அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. ட்ராக்கிங் நம்பர் நான் எப்போவுமே எல்லாருக்குமே கொடுப்பேன். நீங்கள் ட்ராக்கிங் பண்ணி அது வந்துருச்சுன்னா உங்களோட நம்பருமே உங்களுக்கு எஸ்டி கொரியர்லலாம் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு அது கிடைக்கலன்னா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த நம்பர் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா வாட்டர் லில்லிஸ் இந்த வெயில் டைமில் பார்த்துட்டிங்கன்னா அந்த பார்சலில் ரொம்ப நல்லா இருக்காது ரொம்ப டேஸுக்கு. ஸோ நீங்கள் அதை கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க, மறந்துடாதீங்க. இந்த பர்பிள் கொலராட்டாவில் நம்மளுக்கு சில நேரம் சீட்ஸும் கிடைக்கும். இதில் சீட் போட்ஸ் வரும். ஸோ அதிலேருந்து சீட்ஸ்லேருந்து நமக்கு நிறைய குட்டி பிளான்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் அதோட ஃப்ளவர்ஸ் பார்த்த பிறகு தான் அது எந்த மாதிரியான வெரைட்டி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்குன்னா க்ராஸ் பாலினேஷன் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் கூட உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஹைப்ரிடைசர் அப்படிங்கிறது இந்த ஹனிபீஸ் தான். அவங்க நம்மளுக்கு க்ராஸ் பாலினேஷன் பண்ணி புது புது வெரைட்டிஸ் கொடுப்பாங்க. நேச்சுரல் ஹைப்ரிடைசர்ஸ் அவங்க தான். பிஸியாக அவங்களோட ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க.
எனிவே உங்களுக்கு வந்து என்னோடய பர்பிள் கொலராட்டா பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வாட்டர் லில்லிஸ் பற்றியும் லாட்டஸ் பற்றியும் புது புது நியூஸ் எல்லாம் தெரியணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கம்மியான ரேட்டில் நம்ம லாட்டஸ் டியூபர்ஸும் வாட்டர் லில்லிஸ் எல்லாம் இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து சென்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நம்மளோட சேல் வீடியோஸ் எல்லாம் வரும்போது நீங்கள் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.